ஹாய் கைஸ், இப்போ வாஷிங்டன் ரீச் ஆகிட்டோம். செகண்ட் டே இது. ரோட்டில் நின்று பேசுகிறது எனக்கே வியர்டாக இருக்குது. சிட்டி டூருக்கு ஆல்ரெடி நாங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டோம். இப்போ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஸோ இப்போ நாங்கள் பஸ் ஏறியாச்சு. பஸ்ஸில் சோஷியல் டிஸ்டன்சிங்கோட மகாஜனங்கள்லாம் உட்காந்துட்ருக்குறோம். பார்த்திங்களா, இடையில எவ்வளோ கேப்புன்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம தலையில் மிளகா அரைச்சிருவாங்க. இப்போது நம்ம வந்துட்டு பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பஸ்ஸில் எப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் தருவாங்க. அந்த ஸ்டிக்கரை நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும். அந்த பத்திரமா வச்சுக்க முடியலன்னா அந்த பஸ்ஸில் மறுபடியும் ரிட்டர்ன் ஏற முடியாது. நம்ம ஒரு எம்டிசி பஸ்ஸில் பாஸ் வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ பார்த்திங்களா, இந்த ஒரு ஹோட்டலில் நம்ம ஊர் ஃப்ளாக் தொங்க விட்ருக்காங்க. அதையும் நான் அல்பமாக வீடியோ எடுத்திருக்கேன்னா பார்த்துக்குங்களேன். அந்த நிலைமைக்கு ஆகிட்டோம் நம்ம. சரி, இப்போ ஸ்ட்ரைட்டாக நாங்கள் எங்கே போகிறோன்னா ஒயிட் ஹவுஸ்க்கு தான் போகிறோம். இந்த ஒயிட் ஹவுஸில் போய் நாங்கள் ட்ராப் ஆகிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த பஸ்ஸை பற்றி ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன். இந்த பஸ் இல்லைங்க, எந்த சிட்டி டூர் பஸ் எடுத்தாலும் இந்த ஸ்பெஷாலிட்டி உண்டு. இந்த டிரைவர் ஒருத்தர் ஓட்டுறாரு இல்லையா, அவர் கதை பேசிக்கிட்டே வருவார். என்ன கதை பேசுவார்? இந்த லெஃப்டில் இருக்க பில்டிங் என்ன, ரைட்டில் இருக்க பில்டிங் என்ன, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அது எப்போ கட்டுனாங்க, எவ்வளோ முக்கியம், அது எப்போ மூடினாங்க, எப்போ திறந்தாங்க, இப்போ எதுக்கு, எப்போ வந்து பப்ளிக் ஓப்பனிங் இருக்குது, இந்த மாதிரி சில பல கதைகளெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார். இந்த பஸ்ஸில் டிரைவர் ஆகிறதுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சு தான் இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னா பார்த்துக்குங்களேன். இந்த ஹிஸ்ட்ரியை அவங்க ஃபுல்லாக மனப்பாடமாக ஏற்ற இறக்கத்தோடு ஒப்பிக்கணுமா. கஷ்டம். நமக்கு சாதாரணமாக பேசுகிறதுக்கே வராது. ரைட்டு, நம்ம ஸ்டாப் வந்துருச்சு. இப்போ நம்ம இறங்கி ஒயிட் ஹவுஸுக்கு நடராஜா சர்வீஸ் பண்ண போகிறோம். இந்த பில்டிங் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் ஒயிட் ஹவுஸோட விசிட்டர் சென்டர். இதில் உள்ள இப்போதைக்கு அலௌட் கிடையாது பிகாஸ் ஆஃப் கொரோனா. அந்த டைம்லேயும் நாங்கள் ஊர் சுற்றுறோம் பார்த்தீங்களா. இப்போது இது வந்து கோர்ட்டாக என்னன்னு எனக்கு தெரியல, சம் பில்டிங். பட் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒயிட் ஹவுஸ்க்கு என்ட்ரன்ஸு. பயங்கர டைட் செக்யூரிட்டி. நம்ப மாட்டீங்க, நாங்கள் நடக்கிறதுக்குள்ளே ஒரு 10 கார் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் செக்யூரிட்டி டைட்டு. அண்ட் இதோ பார்த்திங்களா ஒயிட் ஹவுஸ் பில்டிங். இங்கேருந்து நாங்களும் அல்பமாக ஒரு வீடியோவும் எடுத்தோம், ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. சரி, இதை சுற்றி இப்படியே வாக்கிங் போனோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, எனக்கு லெஃப்ட் சைடு வாஷிங்டன் மானுமெண்ட் இருக்குது. இந்த வாஷிங்டன் மானுமெண்ட்டை சுற்றி தான் எல்லா ஸ்பெஷாலிட்டி பில்டிங்குமே இருக்குது. ஸோ நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அந்த டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பஸ்ஸில் மறுபடியும் ஏறியாச்சு. இப்போ நம்ம அதர் சைட் ஆஃப் த வாஷிங்டன் மானுமெண்ட்டை பார்க்க போகிறோம். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, கேபிட்டல் பில்டிங் தான். அண்ட் இந்த பில்டிங் அப்படி கூர்மையாக காமிச்சிட்ருக்குறேன்னா, இது வேறு எதுவும் இல்லை, த கிரேட் ட்ரம்ப் பில்டிங். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வாஷிங்டனை சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த பஸ்ஸு டூரு, இந்த பஸ்ஸே தேவையில்லை. நான் இந்த டூர் பஸ்ஸே தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே வாஷிங்டன் அந்த மானுமெண்ட்டை சுற்றி தான் இருக்குது. உங்களுக்கு எதுனா ஒரு இடத்துல ஆப்டான பார்க்கிங் கிடச்சிதுன்னா ஒரு பக்கம், அதாவது ஒரு டைரெக்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ணலாம், நடக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குதுனாக்க நீங்கள் அந்த மாதிரி வாக் பண்ணியே கவர் பண்ணலாம். இல்லை என்னால் நடக்க முடியாதுன்னா ட்ரைவ் பண்ணியும் கவர் பண்ணலாம். சும்மா ட்ரைவ் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம். நின்று ஃபோட்டோ எடுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துல காரை நிற்காட்டி நம்ம வந்துட்டு இது தான் பண்ணணும், ஃபோட்டோ தான் எடுக்கணும். பட் இஃப் யூ ஆர் வில்லிங் டு வாக், யூ கேன் வாக். அதர்வைஸ் யூ கேன் ஜஸ்ட் ட்ரைவ். அந்த மாதிரி நாங்கள் தெரியாதனமாக பஸ்ஸு எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் நாங்கள் நடராஜா சர்வீஸில் தான் கவர் பண்ணது. இந்த ஒயிட் ஹவுஸ்லேருந்து நாங்கள் கேபிட்டல் பில்டிங்க்கும், கேபிட்டல் பில்டிங்லேருந்து லிங்கன் மெமோரியலுக்கு மட்டும்தான் பஸ் எடுத்தோமே ஒழிய, ஒன்ஸ் நாங்கள் லிங்கன் மெமோரியல் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் ஃபுல் நடராஜா சர்வீஸில் தான் கார் பார்க் பண்ண இடம் வரைக்கும் வந்தது. ஸோ இஃப் யூ ஹேவ் எனர்ஜி யூ கேன் ஸ்டில் வாக், அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் இந்த பஸ்ஸில் போகிறதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவர் நல்ல ஸ்டோரி சொல்கிறார். ஆக்சுவலாக இந்த பில்டிங் எப்போது கட்டினாங்க, இது என்ன பில்டிங், FBI, இதெல்லாம் மியூசியமுங்க.
பார்த்துக்குங்க. அழகான மியூசியம். ஆனால் இப்போதைக்கு ஓப்பன் இல்லை. இந்த கொரோனா டைம்ன்றதுனால ஆல் மியூசியம் எல்லாம் கேதரிங்ஸ், அதாவது கும்பல் சேர்கிற இடம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு ஆடான ஒரு டைமில் போய் மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பரேடு நடந்துச்சு. அந்த பரேடு நடந்ததுனால ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த பிளாக் பண்ணதுனால எங்கள் பஸ்ஸு, அதாவது இந்த டூர் பஸ் வந்துட்டு கன்சர்ன் ஸ்டாப்புக்கு வந்து நிற்க முடியல. அதனால நாங்கள் மேக்ஸிமம் வாக்கிங்லேயே தான் கவர் பண்ணது. பட் லக்கிலி அந்த கார் பார்க்கிங்கும் நாங்கள் நடந்து சுற்றி பார்க்குற இடமும் பக்கத்தில் இருந்துச்சு. இல்லைன்னா டோன்ட் டேக் திஸ் ரிஸ்க். பஸ்ஸுலேயே அழகாக உட்காந்திங்கன்னா அவர் அழகாக ஸ்டோரி சொல்லுவார். நீங்கள் அழகாக ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலாம். இறங்கி ஃபோட்டோ எடுக்கணுன்னா மட்டும் இறங்கிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பஸ்ஸுலேயே இருந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ கேபிட்டல் பில்டிங் நெருங்கியாச்சு. ஸோ நான் சொன்ன பஸ் ஸ்டாப்பு இதுதான். இது வந்துட்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாப் போல் இருக்குது. நம்ம இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாப் மாதிரி பார்த்துக்கோங்களேன். ஆல் சிட்டி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்கே நிற்கும் போல். பட் வெரி நைஸ். இட் வாஸ் வெரி ஆசம். உள்ளே நல்லா ஹிஸ்டாரிக்காக இருக்கும் போல். ஆனால் நாங்கள் உள்ளெல்லாம் பார்க்கல. அவர் தான் சொன்னார். ஸோ நான் சொன்ன மாதிரி நாங்கள் கேபிட்டல் பில்டிங் வாசலில் வந்து இறங்கியாச்சு. நாங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே தாங்க மெயின் மீட்டிங்கும் நடக்கும். நம்ம நிறைய இந்த நியூஸில் பார்க்குற யூஎஸை பெருசாக காமிக்கிற கேபிட்டல் பில்டிங் இதே தான். அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லிங்கன் மெமோரியல். லிங்கன் மேலே உட்காந்துட்ருக்கிறாரு. நாங்கள் லிங்கன் மெமோரியல் கீழே உட்காந்து இந்த மெயின் லீடர்ஸ், அதாவது யூஎஸில் இது வரைக்கும் நடந்த போராட்டங்கள்லேருந்து ஆட்சி பண்ணவங்க வரைக்கும் இருந்த லீடர் ஃபோட்டோஸ் அண்ட் மெமோரியல், அந்த மொமெண்ட், ஆல் பில்டிங் ஃபோட்டோஸுங்க இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து நான் என்ஜாய் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ லிங்கனை பார்த்தாச்சுங்க. லிங்கனை ஆக்சுவலாக நிற்கிற மாதிரி தான் சிலை பண்ணுறதா இருந்துச்சான். கடைசியில் ரொம்ப டாலாக இருக்காருன்னு உட்கார வச்சிட்டாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வாஷிங்டன் மானுமெண்ட், அதான் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இந்த மாதிரி தான் இந்த மானுமெண்ட்டை சுற்றி எல்லா இதுவும் இருக்குது. முக்கியமான மானுமெண்ட்ஸ், ஐ மீன் ஸ்டாச்சூஸ், பில்டிங்ஸ், எவ்ரிதிங். இருட்டில் எனக்கு கண்ணு தெரியல. ஓகே, இப்போ எனக்கு லிங்கன் தெரிகிறாரு. இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி போட்டிருக்கேன்ல. ஸோ இது வந்துட்டு லிங்கன் மெமோரியலுக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஜஸ்ட்டு 2 minutes தான் வாக்கிங். வேறு எதுவும் இல்லை. கொரியன் வார் மெமோரியல். அதாவது கொரியன் வார் நடந்தப்போ அந்த போர் வீரர்களை இந்த மாதிரி ஸ்டாச்சூஸாக பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அந்த வாரில் இறந்தவங்க, இது பண்ணவங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன். அப்படியே தூரத்துலேருந்து பார்க்குறப்ப நிஜமாகவே இப்படி ஆளுங்க நிற்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே இருக்கும். அந்த மாதிரி தத்ரூபா ஸ்டாச்சு பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் அந்த வார் சோல்ஜர்ஸோட ஃபேஸஸ் போல். எவ்வளோ சூப்பராக இல்லை? நான் இந்த பக்கம் போகணும்னு அடம் பிடிச்சு நான் நடந்து வந்தேன். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் சாப்பிட விடுவேன் அப்படின்ட்டு. நல்லா இருக்கா பூனைக்குட்டி? நல்ல பூனைக்குட்டியாக இருந்தாங்க. Chapati and masai. Egg. And with mayonnaise. And egg. With mayonnaise again. பரவாயில்ல, விட்டுரு. அப்பா நல்லா விருந்து சாப்பிட்றாங்க. பார்க்கில் வந்து விருந்து. வீக்லி
என் பையனை குசும்பா பார்த்தீங்களா, அவர் வந்து விஜய் மாதிரி நடக்கிறாராம்மா. சார் இப்போ நடந்து நாங்கள் வந்துட்டு அந்த ஃபவுண்டன் கிட்டே வந்திருக்கோம். நாங்கள் இப்போது எனக்கு பின்னாடி லிங்கன் மெமோரியல் பார்த்தீங்களா, அந்த பெரிய இது இருந்துச்சு பார்த்தீங்களா பார்க்கு, அந்த பார்க்கில் தான் இப்போ வாக் பண்ணி வந்திருக்கோம். ஸோ வாஷிங்டன் மானுமெண்ட், அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு இப்படி ஒரு பெரிய ஃபவுண்டன். இந்த ஃபவுண்டன் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஃபவுண்டனில் காலை விட்டு உட்காந்துக்கலாம், ஆனால் நடக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பசங்க உட்காந்துருந்தாங்க. ஸோ நம்ம ஆளுங்களும் போய் இப்போ உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே வாஷிங்டன் மானுமெண்ட்டுக்கு அப்படிக்கே ரோடுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கோம் புல்வெளியில். ஏன்னா அங்கே ஃபுல்லாக சாப்பாடு கடையாக இருக்குது. ஒன்றும் இல்லை, காஃபி, பர்கர், டீ இந்த மாதிரி விதவிதமாக இருந்துச்சு. ஐஸ்கிரீம்ன்ட்டு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி தின்னுட்டு உட்காந்துட்ருக்குறோம். அந்த பஸ்ஸு வர்றதுக்காக இப்படி டான்ஸிங் நடந்துகிட்ருக்குது. இப்போது பஸ்ஸு ஒன்று வரும் அந்த டைமுக்கு, அந்த டைமில் போய் பஸ்ஸில் ஏறிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த நேரத்தில் நம்ம ஆளுங்க இந்த மாதிரியெல்லாம் டான்ஸ் ஆடி விளையாடிட்டுருக்குறாங்க. டான்ஸுனால் நான் சண்டையை தான் டான்ஸுன்றேன். டகஃபார் பண்ணுறாங்களாம்மா, டகஃபார். சுகரி ஐஸ்கிரீம் போயிருக்குது இல்லையா, எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. கொஞ்சம் அந்த சுகரோட ஆட்டம் இறங்குற வரைக்கும் எல்லா ஆட்டக்காசமும் பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பல சேட்டைகள்லாம் செஞ்சு நாங்கள் ரோட்டில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். வீடியோ நல்லா இருக்குல்ல. எங்களை போல் அட்ராசிட்டி பண்ணுறதுக்கு புதுசாக எங்களை விட அட்ராசிட்டி பண்ணுறவங்க இருப்பாங்க. பட் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வாஷிங்டன் டூர் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னியோட ட்ரிப்பு டன்னு. பார்க்க வேண்டிய எல்லா பில்டிங்கையும் நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ரூமில் போய் மட்டையாறது மட்டும்தான் வேலை. ஸோ நாளைக்கு நாங்கள் மறுபடியும் ஊருக்கு கிளம்ப போகிறோம். இந்த கிளம்புறப்ப உங்களுக்கு இன்னொரு புதுசான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னன்றதை நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். See you all. Take care. Bye bye.